श्रीरंगवीर रघुपुंगवेरमौली गुरुवीडतेन्द्र करुणा परिणामबोधम शेषाचले सुचिरबोरित छात्रवृंदम शेषाद्रिनाथ गुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रारण बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். இப்போ வேதாந்த தீபத்தில் இன்னைக்கு நம்ம 2வது அதிகரணம் பார்க்கணும். ஏற்கனவே வேதாந்த தீபத்திலையும் வேதாந்த சாரத்திலையும் முதல் அதிகரணமாக இருக்கக்கூடிய ஜிக்ஞாசாதிகரணத்தை ஸ்பஷ்டமாக பார்த்துட்டோம். 2 வெவ்வேறு விஷயங்கள் ஒரே அதிகரணத்திலேயே 2 வெவ்வேறு விஷயங்கள் காட்டப்பட்டன. அதாவது வேதாந்த தீபத்தில் சொல்லப்பட்டதான பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள் வேறு, வேதாந்த சாரத்தில் சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடிய பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள் வேறு. இது 2மே நம்ம பார்த்தோம். பரீட்சிய கர்மச்சிதான் லோகான் பிராமணாக நிர்வேதமாயாத் இப்படின்ற ஸ்ருதி வாக்கியங்கள்லாம் வேதாந்த தீபத்தில் இல்லை. அதில் சொல்லப்பட்ட அர்த்தங்கள் என்பது வேறு, இதில் காட்டப்பட்ட அர்த்தங்கள் என்பது வேறு. அப்படி தனித்தனியாக நாம் பார்த்தோம். இப்போ வேதாந்த தீபத்தில் நாம் 2வது அதிகரணமாக இருக்கக்கூடியதான ஜென்மாத்தியதிகரணத்தை பார்க்க இருக்கணும். சதுசூத்ரி என்பது 4 சூத்திரங்கள், ரொம்ப முக்கியமான சூத்திரங்கள். 4 சூத்திரங்கள், 4 அதிகரணங்கள்: ஜிக்ஞாசாதிகரணம், ஜென்மாத்தியதிகரணம், சாஸ்திரயோனித்வாதிகரணம், சமன்வயாதிகரணம் என்பதாக 4 சூத்திரங்கள். இந்த 4 சூத்திரங்கள்லையும் இருக்கக்கூடியதான சூத்திரங்கள் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, ஜென்மாத்யஸ்ய யதஹ, சாஸ்திரயோனித்வாத், தத்து சமன்வயாத் என்பதாக 4 சூத்திரங்கள் இங்கே படிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் முதல் சூத்திரத்தை பார்த்தோம், அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்ற சூத்திரத்தை பார்த்தோம். இப்போது அடுத்த சூத்திரமாக இருக்கக்கூடியதான ஜென்மாத்யஸ்ய யதஹ என்கின்ற சூத்திரத்துடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கிறோம். புஸ்தகத்தை பாருங்க. ஜென்மாத்யஸ்ய யதஹ தைத்தரீயகே யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யபிசம்விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி இத்யேதத் வாக்கியம் விஷயः. சரி, இப்போ ஒவ்வொரு அதிகரணத்திலையும் ஒரு சில வேத வாக்கியங்களை கொண்டு விசாரம் பண்ணுவார். அப்படி அந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில் விசாரம் போகும். அது அந்த அதிகரணத்தினுடைய விஷய வாக்கியமாக இருக்கும். போன சூத்திரத்தில் பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக போன சூத்திரத்தில் சொன்னோம். இந்த சூத்திரத்தில் சரி பிரம்மம்னு சொல்கிறியே, அந்த பிரம்மம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன்னா நையாயிகர்கள் சில விஷயங்களை தெரிவிக்கிறார்கள். லக்ஷண பிரமாணாபியாம் ஹி வஸ்து சித்திஹி அப்படின்னு சொல்கிறான். லக்ஷணமும் பிரமாணமும் காண்பிக்கப்பட்டால்தான் ஒரு வஸ்துவானது சித்திக்கும் என்பது பொதுவாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு விஷயம். லக்ஷணம் சித்திக்கணும்,
பிரமாணம் சித்திக்கணும். இப்போ லக்ஷணம் அப்படின்னால் ஒரு கடம்னு எடுத்துக்கோங்களேன். கடம்ன்ற ஒரு வஸ்து சித்திக்கணும் அப்படின்னால், அதாவது கடம்ன்ற ஒரு வஸ்து இருக்க வேண்டும் அப்படின்னால் அதற்கு லக்ஷணமும் பிரமாணமும் சொல்லப்பட வேண்டும். இப்போ லக்ஷணம்னா என்ன? பிருத்துபுத்ன உதரபோக கம்புக்ரீவாதிமத்துவம் அப்படின்றது லக்ஷணம். கழுத்து சிறுத்து வயிறு பெருத்து இருக்கக்கூடியது கடம் அப்படின்னு ஒரு லக்ஷணம் சொல்கிறான். பிரமாணம் அப்படின்னால் அயங்கடகா அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையோ, கண்ணால் பார்த்து சொல்லக்கூடியதான பிரத்யக்ஷ பிரமாணம். இது இரண்டும் இருந்தால் மட்டும்தான் கடம்ன்ற வஸ்துவானது சித்திக்கும். அப்போ அதே மாதிரி பிரம்மம் பிரம்மம்னு சொன்னிய, இப்போது அது இருந்தால் மட்டும்தான் சித்திக்கும். லக்ஷணமும் பிரமாணமும் சொன்னால் மட்டும்தான் பிரம்மம் சித்திக்கும், இல்லைன்னா பிரம்மம் சித்திக்காது அப்படின்னு சொன்னான். இப்போ லக்ஷணம் சித்திக்கலைன்னா பிரம்மன்ற வஸ்துவே இல்லை. பிரம்மன்ற வஸ்துவே இல்லைன்னா பிரம்ம மீமாம்சா கிமர்த்தம் ஆரம்பணியா அப்படின்னு ஒரு கேள்வி. லக்ஷணமே சித்திக்கலை அப்படின்னா அப்போ அது பிரம்மமே இல்லைன்னு தானே அர்த்தம். பிரம்மமே இல்லைன்னா பிரம்ம மீமாம்சா மறுபடியும் எதுக்கு சுவாமி ஆரம்பிக்கப்படுறது? வேறு வேலை இல்லை, லக்ஷணமும் இல்லை, ஒன்றும் இல்லை, திரும்பி திரும்பி பிரம்ம மீமாம்சா ஆரம்பிக்கப்படுகிறது. பிரம்ம மீமாம்சா என்ன இது? அதனால் இந்த இடத்துல லக்ஷணமானது நிரூபிக்கப்படுகிறது. பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அவதாரிக்கையே. கிம் தத் பிரம்ம எத் ஜிக்ஞாஸ்யம் உச்சதே அப்படின்னு அவதாரிக்கையே காமிச்சிருப்பார். எது பிரம்மம்? எத் ஜிக்ஞாஸ்யம் உச்சதே, அறிந்து கொள்ளப்பட வேண்டியதாக சொல்லக்கூடியதான பிரம்மம் எது சுவாமி முதல்ல அப்படின்னு பூர்வபக்ஷி கேள்வி கேட்பதாக வைத்துக்கொண்டு இந்த இடத்துல ரொம்ப அழகாகவே பாஷ்யக்காரர் நிரூபிப்பார் இதை. இப்போ வேதாந்த தீபத்தை பொறுத்த மட்டும் ஆரம்பத்தில் இந்த விஷய வாக்கியத்தை காட்டுறார். விஷய வாக்கியமானது நமக்கெல்லாம் தெரிஞ்ச வாக்கியம்தான். அதாவது யாருக்கு உபனிஷத் நல்லாவே தெரியுமோ, திருமஞ்சன காலத்தெல்லாம் பெருமாளுக்கு யாரெல்லாம் உபனிஷத் சொல்லுவாளோ அவளுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச வாக்கியம்தான் இது. யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே, யதஹ இமானி பூதானி ஜாயந்தே. யதஹ அப்படின்னா யஸ்மாத் அப்படின்னு அர்த்தம். எவனிடத்திலிருந்து இமானி பூதானி, இதம் இமே இமானி, இமானி பூதம் பூதே பூதானி, இமானி பூதானி, இந்த பரிதிருஷ்யமான சேத்தனாத்மகங்களாக இருக்கக்கூடியதான இந்த பூதங்கள், அண்ட சராச்சரங்கள் எவனிடத்திலிருந்து ஜாயந்தே உண்டாகின்றனவோ, ஏன ஜாத்தானி ஜீவந்தி, எவனாலே இந்த அண்ட சராச்சரங்களும், ஏன எவனாலே ஜாத்தானி உண்டான இந்த பூதங்கள் எல்லாம் ஜீவந்தி ரட்சிக்கப்படுகின்றனவோ, யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி, யத் பிரயந்தி எவனை அடைந்து, அபிசம்விஷந்தி லயத்தை அடைகின்றனவோ, தத் விஜிக்ஞாசஸ்வ அதை தெரிந்து கொண்டாயா, தத் பிரம்ம அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்றார். பிருகுர்வை வாருணிஹி வருணம் பிதரமுபசசார. இந்த பிருகு மகரிஷி என்ன பண்றார்? அவருக்கு தான் வாருணிஹின்னு பேர். வருணஸ்ய அபத்னியம் புமான் வாருணிஹி, பிருகுர்வை வாருணிஹி. இந்த பிருகு மகரிஷிக்கு பேர் வாருணிஹின்னு பேர். அவர் தன்னுடைய பிதாவாக இருக்கக்கூடிய வருண மகரிஷியின் இடத்துல போய் கிம் தத் பிரம்ம, பிரம்மன்னா என்ன அப்படின்னு கேட்குறார். அதீஹி பகவோ பிரம்மேதி அப்படின்னு கேட்குறார். உடனே அதற்கு பிதா பதில் சொல்றார், யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு பதில் சொல்றார். இப்போ இதுதான் இங்கே விஷய வாக்கியம்.
பூர்வபக்ஷி என்ன சொல்றார்? இந்த வாக்கியத்தை ஆதாரமாக கொண்டு பிரம்மத்திற்கு லட்சணம் சொல்ல முடியாது என்பதாக பூர்வபக்ஷம். இப்போ லட்சணம்னு சொல்லணும்னா இரண்டு விதமாக சொல்லலாம். உபலட்சணமாக சொல்லலாம், விசேஷணமாக சொல்லலாம். இப்போ இதெல்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். இரண்டு விதமாகவும் சொல்ல முடியாது என்பதாக பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். இப்போ பிரதி பங்கி பார்த்தா நமக்கு ஸ்பஷ்டமாக புரியும். ஜன்மாத்யதிகரணம் ஜன்மாத்யஸ்ய யதஹ சூத்திரம், ஜன்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு ஒரே சூத்திரம். போன சூத்திரம் மாதிரி இந்த சூத்திரமும் 3 பதங்களை கொண்டதான சூத்திரம். ஜென்மாதி அஸ்ய யதஹ அப்படின்னு 3 பதங்களை கொண்டதான சூத்திரம். நான் புரிகிறதா சொல்கிறது? இல்லை இன்னும் கொஞ்சம் இறங்கி சொல்லலாமா? எப்படின்றத சொல்லுங்க. இன்னும் கூட நன்னா புரியுறது சுவாமி, நன்னா புரியுது. சரி. ஜென்மாதி அஸ்ய யதஹ என்பதாக 3 பதங்கள். ஜென்மாதி அப்படின்னா ஜென்ம அப்படின்னால் சிருஷ்டின்னு அர்த்தம். ஆதி சப்தத்தினால ஸ்திதி பிரளயம் இவைகளையும் எடுத்துக்கணும். ஜென்ம சிருஷ்டி, ஜென்மன்னா சிருஷ்டின்னு அர்த்தம். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இதுதான் ஜென்மாதின்ற பதத்தினால குறிக்கப்படக்கூடியதான சொற்கள். ஜென்மாதி அஸ்ய, அஸ்யன்னா ஜகதஹா அப்படின்னு அர்த்தம். அஸ்ய அப்படின்றது இதம் சப்தத்தினுடைய ஷஷ்டி ஏகவச்சனம். இதம் சப்தத்தினுடைய ஷஷ்டி ஏகவச்சனம். இதம் அப்படின்னால் ஜகத்துன்னு அர்த்தம். எங்கே பார்த்தோம்? நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம். வேதார்த்த சங்கிரகம், யதீந்திர தீபிகா இந்த மாதிரியான கிரந்தங்களில் பார்த்துருக்கோம். சதேவ சௌமிய இதமக்ராசீத் ஏகமேவா த்விதீயம். அங்கே சதேவ சௌமியே இதம் அப்படின்னு இருக்கு. இதம் அப்படின்னால் ஜகத்து, பரிதிருஷ்யமானம் சேதனா சேதனாத்மகம் ஜகத்து அப்படின்னு அர்த்தம். அப்போ அஸ்ய அந்த ஜகத்திற்கு ஜென்மாதி சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் யதஹா எவனிடத்திலிருந்து, அந்த ஜகத்திற்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் எவனிடத்திலிருந்து, யதஹா எவனிடத்திலிருந்து உண்டாகின்றனவோ அது பிரம்மம் அப்படின்னு சூத்திரார்த்தம். தைத்தரியகே யதோவாயமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விஷந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்ம இத்யேதத் வாக்கியம் விஷயா. இந்த வாக்கியமானது தைத்திரியோபனிஷத்தில் இருக்கக்கூடியதான வாக்கியம். இந்த வாக்கியம் இங்கே விஷய வாக்கியமாக சொல்லப்படுகின்றது. இப்போ கிமேதத் ஜிக்ஞாஸ்யதயா பிரதிஜ்ஞாதம் பிரம்ம ஜகஜன்மாதி காரணத்தையா லக்ஷணத்தः பிரதிபாதயித்தும் சக்னோதி நவா இதி சம்சயா. இப்போ கிமேதத், கிமேதத் அப்படின்னா இப்போ இதற்கு முன்னாடி ஏதத் அப்படின்னால் பிரதிபாதிக்கப்பட்டதான பிரம்மம், பிரம்ம ஜிக்ஞாசா என்கின்ற ஒரு பதத்தின் மூலமாக பிரம்ம விஷயக்க விசாரா கர்த்தவியா, பிரம்மத்தை பற்றி விசாரமானது செய்யப்பட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டதான அந்த பிரம்மம் கிமேதத் ஜிக்ஞாஸ்யதயா பிரதிஜ்ஞாதம் பிரம்ம, காண்பிக்கப்பட்டதான அந்த பிரம்மமானது ஜகஜன்மாதி காரணத்தையா லக்ஷணத்தः பிரதிபாதயித்தும் சக்னோதி நவா இது சம்சயா. இந்த உபனிஷத் வாக்கியத்தை கொண்டு இந்த ஜகத்திற்கு சிருஷ்டிஸ்திதி பிரளய கர்த்தாவாக இருக்கின்றபடியினால் ஜகத்திற்கு காரணபூதனாக அவன் இருக்கின்றான் என்பதை பிரதிபாதயித்தும் தெரிவிப்பதற்கு
ஷக்னோதி நவா இயலுமா இயலாதா என்பதாக சம்சயமானது இங்கு ஏற்படுகின்றது. நசக்னோதீதி பூர்வபக்ஷா. சுவாமி அதெல்லாம் ஒத்து வராது. எப்படி ஒத்து வரும்? வரவே வராது என்பதாக பூர்வபக்ஷம். நசக்னோதீதி பூர்வபக்ஷா. ஏற்படாது சுவாமி. இந்த வாக்கியத்தினால பிரம்மத்திற்கு லட்சணம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷி தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்கிறார். குதஹா, ஏன் இவ்வாறு ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார் பூர்வபக்ஷி அப்படின்னால், ஜெகஜன்மாதீனாம் உபலக்ஷணத்தையா விசேஷணத்தையா வா பிரம்மலக்ஷணத்துவ அசம்பவாத். ஜெகஜன்மாதீனாம் உபலக்ஷணத்தையா, இந்த ஜெகத்திற்கு, ஜெகஜன்மாதீனாம் இந்த ஜெகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு உபலக்ஷணமாகவோ விசேஷணமாகவோ பிரம்மத்தை பற்றியதான லட்சணமாக சொல்ல முடியாது. பிரம்மத்திற்கு லட்சணமாக இந்த ஜெகஜன்மாதி காரணத்தை வச்சுண்டு லட்சணமாக சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாது? உபலக்ஷணமாகவும் சொல்ல முடியாது, விசேஷணமாகவும் சொல்ல முடியாது அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கிறார். இப்போ விசேஷணம் உபலக்ஷணம் அப்படின்னு ரெண்டு பதங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்தில் விசேஷணமாக சொல்ல முடியாது என்பதை முதல் பூர்வபக்ஷமாக தெரிவிக்கின்றார். உபலக்ஷணமாக சொல்ல முடியாது என்பதை இரண்டாவது பூர்வபக்ஷமாக தெரிவிக்கின்றார். அங்கே சித்தாந்தம் சொல்லும்பொழுது உபலக்ஷணமாக தெரிவிக்க முடியாது என்பதை முதல் சித்தாந்தமாகவும், விசேஷணமாக தெரிவிக்க முடியும் என்பதை இரண்டாவது சித்தாந்தமாகவும் தெரிவிக்கின்றார். அதாவது முதல்ல சொன்ன பூர்வபக்ஷத்திற்கு ரெண்டாவது சமாதானம் சொல்கிறார், ரெண்டாவது சொன்ன பூர்வபக்ஷத்துக்கு முதல்ல சமாதானம் சொல்கிறார் ஸ்ரீபாஷ்யத்தில். இங்கே ரொம்ப அழகாக முதல்ல உபலக்ஷணம், ரெண்டாவது விசேஷனம். சித்தாந்தம் சொல்லும்போது முதல்ல விசேஷனம், ரெண்டாவது உபலக்ஷணம். அப்படியே ஸ்ரீபாஷ்யத்திற்கு எதிர்மறையாக இங்கே கொண்டு போகிறார் பாஷ்யக்காரன். வேதாந்த தீபத்தில் எப்படி முதல்ல வேதாந்த தீபந்தான், எப்படி வேதாந்த தீபத்திலே அனுகிரகம் செய்தாரோ அதை காட்டிலும் அப்படியே வேறு விதமாக பிரக்கிரியை ஆசிரியித்து ஸ்ரீபாஷ்யத்தில் இதே கருத்து மாறல, இதே கருத்துக்களை, இதே பூர்வபக்ஷ சித்தாந்தங்களை வேறு விதமாக சாதிக்கின்றார் ஸ்ரீபாஷ்யத்தில். சரி, உபலக்ஷணம்னா என்ன, விசேஷணம்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ உபலக்ஷணம்னா என்ன? உபலக்ஷணம் அப்படின்னால் ஒரு வஸ்துவை காண்பித்து மற்றொரு வஸ்துவை நிரூபிப்பது என்பது உபலக்ஷணம். இப்போது நான் ஸ்ரீ ராகவேந்திரா அவென்யூவில் இருக்கேன். ஒருத்தர் கேட்குறார், இந்த ஏரியாவில் ஸ்ரீகாந்தோட வீடு எது அப்படின்னு கேட்குறார். ஆரம்பத்தில் வாட்ச்மேன் என்ன சொல்கிறார், அங்கே போனீங்கன்னா எந்த வீட்டு வாசலில் நீல கலரில் கார் நிற்கிறதோ அந்த வீடு ஸ்ரீகாந்தோட வீடு அப்படின்னு சொல்கிறார். வாஸ்தவமாக கார்லாம் இல்லை சொல்கிறேன். எந்த வீட்டு வாசலில் நீல கலர் கார் நிற்கிறதோ அந்த வீடு ஸ்ரீகாந்தனுடைய வீடு. இப்படி நிரூபிப்பது என்பது உபலக்ஷணம். இதை மனசில் வச்சுக்கணும். இப்போ விசேஷணம் அப்படின்னால் ஸ்ரீகாந்த் யாரு அப்படின்னு கேட்டால், எவனொருவன் கருப்பாக இருக்கணும், வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி உடுத்தி கொண்டிருக்கின்றானோ அவன் ஸ்ரீகாந்த். அங்கே ஒரு 3-4 ஸ்ரீகாந்த் இருக்காருன்னு வச்சுக்கோ. இப்போ சமீபத்தில் தான் நமக்கு தெரியுமே, இப்போ இந்த ஒரே பேரில் பல பேர் இருக்கிறதுலாம் சகஜமாக போயிடுச்சு தமிழ்நாட்டில். ஒரே பேரில் 6 ஓபிஎஸ்ன்னு இருக்கா இல்லையா? இதோ இன்றைக்கி தெரியும் அந்த கூத்தெல்லாம். அந்த மாதிரி ஒரே பேரில் பல பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னை தேடி யாரோ ஒருத்தர் வரா, 4 ஸ்ரீகாந்த் இருக்கான்னு வச்சோம். நான் வித்யாபீடத்தில் படிக்கும்போது நாங்கள் 3 ஸ்ரீகாந்த்.
ஸ்ரீகாந்த் எகுடுன்னு ஒருத்தன், அப்புறம் ஆந்திராவில் ஸ்ரீகாந்த்னு ஒரு பையன், நான் ஒரு ஸ்ரீகாந்த் தமிழ்நாட்டில். ஒரே கிளாஸில் 3 ஸ்ரீகாந்த் இருந்தோம். இப்போ அந்த மாதிரி எத்தனையோ ஸ்ரீகாந்த் இருக்கா. இந்த ஸ்ரீகாந்தை எப்படி சொல்கிறது? சோழந்தாங்கல் ஸ்ரீகாந்த், மதுராந்தகம் ஸ்ரீகாந்த், அதே மாதிரி மதுராந்தகம் ஸ்ரீகாந்த், இப்போது கருப்பாக இருக்கக்கூடியதான ஸ்ரீகாந்த், எப்போவுமே வெள்ளை சட்டை போட்டுக்கக்கூடிய ஸ்ரீகாந்த், இப்படிலாம் ஏதாவது சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தான் விசேஷணம். விசேஷணம் என்பது அடைமொழி, தமிழில் சொல்லணும்னா வேறுபடுத்தி காட்டுவது, அப்ரித்தக் சித்தமாக இருந்து கொண்டு வேறுபடுத்தி காட்டுவது அப்படின்னு அர்த்தம். இதன் மூலமாகவும் லட்சணம் சொல்லலாம். 2 விதமாகவும் சொல்ல முடியாது என்பது பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். ஏன் அப்படின்னு பார்த்தால், உபலக்ஷணத்வேஹி உபலக்ஷ்யஸ்ய ஆகாராந்தரயோகः அபேக்ஷிதः நச்ச இஹ ததஸ்தி அத்தः உபலக்ஷணத்துவம் ந சம்பவதி. இதெல்லாம் இங்கே பாஷ்யக்காரர் ரொம்ப சுருக்கி சொல்லிட்டு போயிட்டார். ஸ்ரீபாஷ்யத்தில் விஸ்தாரமாக சொல்கிறார். அதை சொன்னால் தான் புரியும். இப்போ இந்த இடம்லாம் ஸ்ரீபாஷ்யத்தை நம்ம மனசில் வச்சுருந்தா தான் புரியும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், இந்த பங்கி புரியறதுக்கு. எத்ராயம் சாரசா சக தேவரத்த கேதாரஹா அப்படின்னு ஒரு உதாரணத்தை பாஷ்யக்காரரே எடுத்திருக்கார். எத்ராயம் சாரசா, சாரசா அப்படின்னா சாரச பக்ஷின்னு அர்த்தம். தமிழில் சொல்லணும்னா நீர்க்காகங்கள். அதாவது இந்த வயக்காட்டுலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளேன்னு ஒரு கொக்கு மாதிரியும் இருக்கும், அப்படி இல்லாமையும் இருக்கும். ஒரு மாதிரி நாரை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பல கலரில் இருக்கும் நாரை. இந்த வயலை உழுறான்னு வச்சுக்கோங்களேன். வயலை உழும்போது அங்கே இருக்கக்கூடியதான அந்த பூச்சி, மண்புழு இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வரும் நிறைய. அதுதான் சாரச பக்ஷி. ஒருத்தர் வரார், தேவரத்தன்னு ஒரு பேரை சொல்லி, சுவாமி இத்தனை வயல்களுக்குள்ள எது தேவரத்தனுடைய வயல் அப்படின்னு கேட்குறார். உடனே மற்றும் ஒருவர் பதில் சொல்றார், எத்ராயம் சாரசா சக தேவரத்த கேதாரா. எந்த இடத்திலே சாரச பக்ஷியானது அமர்ந்து இருக்கின்றதோ அது தேவரத்தனுடைய கேதாரம் என்பதாக தெரிவிக்கின்றார். அப்படியே ஆட்டம் சரி சுவாமின்ட்டு போயிடுறான். இங்கே 3 ஆகாரம் இருக்கு. நல்லா பாருங்க, பூர்வ பிரதிபன்ன ஆகாரம்னு ஒன்று, உபலக்ஷிய ஆகாரம்னு ஒன்று, உபலக்ஷண ஆகாரம்னு ஒன்று. நல்லா புரிஞ்சுங்க. பூர்வ பிரதிபன்ன ஆகாரா, உபலக்ஷிய ஆகாரா, உபலக்ஷண ஆகாரா, 3 ஆகாரங்கள் இருக்கு. இப்போ கேட்டாரு எது தேவரத்தனுடைய வயல் அப்படின்னு கேட்டாரு. அவருக்கு பூர்வ பிரதிபன்ன ஆகாரம் இருக்கு. அவருக்கு முன்னாடியே தெரியும் வயல்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். இது வரைக்கும் வயலையே பார்க்காம திடீர்னு அவர் எத்ராயம் சாரசா சக தேவரத்த கேதாரான்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுலாம் போக முடியாது. அவருக்கு கேதார ஞானமானது இருக்கு. அதுதான் பூர்வ பிரதிபன்ன ஆகாரம். வயல் என்றால் என்ன என்று அவருக்கு தெரியும், ஏற்கனவே தெரியும். அதுதான் பூர்வ பிரதிபன்ன ஆகாரம். இரண்டாவது உபலக்ஷிய ஆகாரம். உபலக்ஷியம் அப்படின்னா தேவரத்தனுடைய கேதாரம். எதற்கு லட்சணம் சொல்கிறோமோ அது லட்சியம். சாஸ்னாதிமதி கௌஹு இதெல்லாம் யதீந்திர தீபிகாலே பார்த்துருக்கோம். சாஸ்னாதிமதி கௌஹு அப்படின்னா சாஸ்னா அப்படின்றது லக்ஷணம், கௌஹுன்றது லட்சியம். அதே மாதிரி தேவரத்த கேதாரஹா அப்படின்றது லட்சியம், உபலக்ஷிய ஆகாரம். அதுவும் அங்கே இருக்கு.
எத்திர அயம் சாரசா சகதேவரத்த கேதாரகான்றது உபலக்ஷண ஆகாரம் இருக்கா? இப்போ அதில் மூணுமே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அப்படின்னு சொல்கிறீங்களே, பூர்வ பிரதிபன்ன ஆகாரம், உபலக்ஷண ஆகாரம், உபலக்ஷிய ஆகாரம் என்கின்ற 3 விதமான ஆகாரங்களில் இந்த வாக்கியத்தை கொண்டு பார்த்தால் உபலக்ஷியம் என்பது சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு காரணபூதனாக இருக்கக்கூடியதான பரமாத்மா உபலக்ஷியம் இருக்கு, உபலக்ஷணம் இருக்கு. ஏதோ வாயுமானி பூத்தானி ஜாயந்தே, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் 3 சொல்லப்படுறது. அதனால உபலக்ஷணம் இருக்கு. பூர்வ பிரதிபன்ன ஆகாரம் இல்லையே. ஏன்னா எது பிரம்மம்? ஏன்னா உனக்கு பிரம்மத்தை குறித்ததான ஞானமே உனக்கு கிடையாது. பிரம்மத்தை குறித்ததான ஞானம் இருந்தால்தானே உனக்கு சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு பிரம்மம் காரணபூத்தனா இருக்க முடியும். உனக்கு தான் எது பிரம்மோனே தெரியாது. எது பிரம்மோனே தெரியாத பிறகு எப்படி சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கு அவன் காரணபூத்தனா இருப்பான்னு தெரியும்? இது வரைக்கும் நீங்கள் ஸ்ரீகாந்தை பார்த்ததே இல்லை. அப்புறம் அந்த ஸ்ரீகாந்த் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தான், நான் பார்த்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த தவறுக்கு அதுதான் காரணம் எப்படி சொல்ல முடியும்? ஒருத்தர் ரெக்கார்டிங்கில் இருந்தால் கூட சொல்கிறேன் சில விஷயத்தெல்லாம். ஒருத்தர் என்னை பற்றி சில மொட்டைக்கடுதாசிலாம் எழுதினார். அவர் மகான் எழுதினார். என்னுடைய இன்டர்வியூஸ் அல்லாது என்னை எந்த விஷயத்துலையும் எதுவும் கலந்துக்கக்கூடாது அப்படின்லாம் ஐஷிங்கருக்கு லெட்டர் எழுதினார். ஏபிஎன் சுவாமிக்கு லெட்டர் எழுதினார். அதாவது நரசிம்மப்பிரியாவுக்கு எல்லா இடத்துக்கும் எழுதினார். அப்படி எழுதும்போது ஏபிஎன் சுவாமி ஒரே வார்த்தை, என் ஃப்ரெண்ட் அங்கே பக்கத்தில் இருக்கிறதுனால அவனுக்கு அவன் சொல்லி எனக்கு தெரிஞ்சுது. ஏபிஎன் சுவாமி அவர் போய் நேரடியாக மொட்டைக்கடுதாசியை அவர் நேரடியாக போய் கொடுத்தார். அப்போது ஏபிஎன் சுவாமி வாங்கி படித்து பார்த்துட்டு, சுவாமி ஸ்ரீகாந்தை நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் அவரை பார்த்ததில்லை. நேர்லேயே பார்க்காத பொழுது அவனை பற்றி இவ்வளோ தோஷம் சொல்கிறீங்களே, நேரில் பார்த்துனாலும் சுவாமி அவன் யாருன்னு தெரியும், நேர்லேயே பார்க்காம அவனை பற்றி தோஷம் இல்லை சுவாமி, அவர் பரகாலமர சிக்ஷர்னு கேள்விப்பட்டேன், அவரை நரசிம்மப்பிரியாவில் ஆர்டிகல்லாம் எழுத விடக்கூடாது. சுவாமி அவர் யாருன்னே தெரியாது உங்களுக்கு, திடீர்னு ஒரு லெட்டர் கொடுத்தா அவர் இந்த தோஷம்லாம் பண்ணியிருக்காருல லெட்டரில் எழுதியிருக்கார், அப்புறம் அவர் தோஷங்கள்லாம் பண்ணாருன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லை, நான் கேள்விப்பட்டேன். யார் மூலமாக கேள்விப்பட்டீங்க? இப்போ யார் மூலமாக கேள்விப்பட்டீங்களோ அவரை கூட்டின்னு வாங்க சுவாமி முதல்ல அப்படின்னு ஏபிஎன் சுவாமி சொல்லி அனுப்பிட்டார். சரி வச்சுக்கோ, இதெல்லாம் வேண்டாம். இப்போது யாருன்னே தெரியாமல் இருக்கும் பொழுது அவர் இந்த தோஷத்தை செய்தார் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ இங்கேயே வருவோம். பிரம்மம்னா யாருன்னே தெரியாது எனக்கு, இதுமேல் தான் பிரம்மத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இல்லையா? அதாவது எப்படி அதிகரணம் ஆரம்பிச்சது? ஜிக்ஞாசதையா பிரதிஜாத்தம் பிரம்ம, அறிந்து கொள்ளப்பட வேண்டியதாக காண்பிக்கப்பட்ட பிரம்மமானது எது? அப்போ பூர்வ பிரதிபன்ன ஆகாரம் இல்லையே, பூர்வ பிரதிபன்ன ஆகாரமே கிடையாது இந்த இடத்துல. இப்போ பூர்வ பிரதிபன்ன ஆகாரம் இல்லாத பொழுது எப்படி உபலக்ஷணமாக சொல்ல முடியும்? உபலக்ஷணத்வேஹி உபலக்ஷ்யஸ்ய ஆகாராந்தர யோகா அபேக்ஷிதா. ஆகாராந்தர 3 விதமான ஆகாரங்களில் உபலக்ஷண ஆகாரம் உபலக்ஷிய ஆகாரமானது இந்த வாக்கியத்தின் மூலமாக ஏற்படுகின்றது. பூர்வ பிரதிபன்ன ஆகாரமானது ஏற்படவில்லை. ஆகையினால நச்ச ஈக ததஸ்தி, அந்த பூர்வ பிரதிபன்ன ஆகாரமானது இந்த இடத்திலே இல்லை. அத்தः உபலக்ஷணத்துவம் ந சம்பவதி. ஆகையினால உபலக்ஷணமாக பூர்வபக்ஷத்தை உபலக்ஷணமாக இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் பிரம்மத்திற்கு லட்சணம் சொல்ல முடியாது. சரி, இது ஒரு பூர்வபக்ஷம். ரெண்டாவது பூர்வபக்ஷம், விசேஷணத்வேபி அநேக விசேஷண விசிஷ்டதையா அபூர்வஸ்ய ஏகஸ்ய பிரதிபாதகத்துவம் ந சம்பவதி.
விசேஷனானாம் வியாவர்த்தகத்வேன விசேஷண பகுத்வே பிரம்ம பகுத்துவ பிரசக்தே. இப்போ இங்கே விசேஷணத்வேபி அடுத்தது ரொம்ப அழகா அடுத்த விஷயத்தை சொல்கிறார். சரி, உபலட்சணமாக வேண்டாம் சுவாமி, விசேஷணமாக வச்சுக்கலாமோ இல்லையோ? பிரம்மத்திற்கு விசேஷணங்களாக வைத்துக் கொள்ளலாம். விசேஷண விசேஷ்யம் இதை புரிஞ்சுக்கணும். நீலோ கடஹா அப்படின்னு இருக்கு. நீலம்ன்றது விசேஷணம், கடஹா என்பது விசேஷ்யம். எதில் எது இருக்கிறதோ அது விசேஷணம். கடத்தில் நீல வர்ணமானது இருக்கின்றது, ஆகையினால நீல வர்ணம் என்பது விசேஷணம். இப்போ விசேஷணத்வேபி அநேக விசேஷண விசிஷ்டதையா அபூர்வஸ்ய ஏகஸ்ய பிரதிபாதகத்துவம் ந சம்பவதி. இப்போ இந்த வாக்கியத்தில் யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே தத் பிரம்ம, ஏன ஜாதானி ஜீவந்தி தத் பிரம்ம, யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் பிரம்ம அப்படின்னு பல விசேஷணங்கள் இருக்கு. அதாவது சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடியதான பிரம்ம. இப்போ இந்த வாக்கியமே அப்படி தானே இருக்கு. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் விஜிக்ஞாசஸ்வ தத் பிரம்ம. பிரம்ம என்பது கடைசியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போது சிருஷ்டி பிரம்ம, ஸ்திதி பிரம்ம, பிரளயம் பிரம்ம அப்படின்னு சொல்லணும். சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கக்கூடியதான பிரம்மம். ஏன்னா பிரம்மத்திற்கு சிருஷ்டியும் விசேஷனம், ஸ்திதியும் விசேஷனம், பிரளயமும் விசேஷனம். அப்போ சிருஷ்டியும் விசேஷனம், ஸ்திதியும் விசேஷனம், பிரளயமும் விசேஷனம் அப்படின்னால் இப்போ விசேஷண பகுத்வேபி பிரம்ம பகுத்துவம் அவர்ஜனீயம். ஒரு கேள்வி. இப்போ விசேஷணங்கள் என்பது பலவாக இருக்கின்றபடியினால விசேஷமான பிரம்மமும் அநேக பிரம்மங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டி வரும். சரி, சொல்லிட்டு போகலாமே. என்ன இப்போ விசேஷனானாம் பகுத்வாத்து விசேஷஸ்யாபி பகுத்துவ பிரசங்கா. அதனால என்ன சுவாமி கஷ்டம் உங்களுக்கு? விசேஷணமானது அதிகமாக இருந்தால் விசேஷமும் அதிகமாக வேண்டி வரும். போட்டமே என்ன இப்போ அப்படின்னால் பிரம்மம் ஒன்று தானே நீங்கள் சொல்கிறீங்க. சதேவ சௌமியம் அக்ராசித் ஏகமேவா த்விதீயம். சிருஷ்டிக்கு முன்னாடி பிரம்மம் ஒன்றாக இருந்தது. மற்றொரு காரண வாக்கியத்தில் சொல்லியிருக்கீங்களே, சாந்தோக்கிய உபனிஷத்தில் சொல்லப்பட்ட காரண வாக்கியத்தில் சொல்லியிருக்கீங்களே. காரண வாக்கியங்கள், சோதக வாக்கியங்கள், இப்படியெல்லாம் வாக்கியங்கள் பிரிக்கப்படுகின்றது. அப்போ காரண வாக்கியங்கள்லேயே இன்னொரு இடத்துல பிரம்மம் ஒன்று என்பதாக சொல்லப்பட்டிருக்கே. நீ விசேஷண பகுத்துவாத்து விசேஷ பகுத்துவம் என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்குறிய. அப்போது விசேஷணங்கள் அதிகமாக இருக்கின்றன அப்படின்னால் விசேஷங்களும் அதிகமாக இருக்கின்றன என்று தான் சொல்ல வேண்டி வரும். ஏன்னா விசேஷணத்துவம் ஹி வியாவர்த்தகத்துவம். விசேஷணம் என்றால் வியாவர்த்தகம் என்று பொருள். ஒரு பொருளில் என்று மற்றொரு பொருளை பிரித்து காட்டுவது என்பது விசேஷணத்துடைய வேலை. இரண்டு ஸ்ரீகாந்த் ஒரே இடத்துல இருக்கா. ஸ்ரீகாந்தை கூப்பிடு. எந்த ஸ்ரீகாந்த சுவாமி கூப்பிட்றது? சோழந்தாங்கல் ஸ்ரீகாந்த், மதுராந்தகம் ஸ்ரீகாந்தை கூப்பிடு. அப்போது மற்றொரு ஸ்ரீகாந்த், அவர் வேறு ஏதோ ஒரு ஊர், இப்போது சென்னைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மதுராந்தகம் ஸ்ரீகாந்தை கூப்பிடு அப்படின்னால் அப்போ அந்த சென்னை ஸ்ரீகாந்தை கூப்பிடக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா? விசேஷணம் என்பது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளை வேறுபடுத்தி காட்டுவது. அப்போ சிருஷ்டி பிரம்ம, ஸ்திதி பிரம்ம, பிரளயம் பிரம்ம அப்படின்னா சிருஷ்டி பிரம்மத்தை காட்டிலும் ஸ்திதி பிரம்ம என்பது வேறுபட்டது, ஸ்திதி பிரம்மத்தை காட்டிலும் பிரளயம் பிரம்ம என்பது வேறுபட்டது அப்படின்றது ஏற்படுறதா இல்லையா? இப்போ விசேஷனானாம் வியாவர்த்தகத்வேன விசேஷண பகுத்வே பிரம்ம பகுத்துவ பிரசக்தே. பிரம்மமானது அநேகம் நிறைய இருக்கிறா போல ஆகிவிடும் அப்படின்னு இந்த இடத்துல தெரிவிக்கின்றார். ஸ்ரீபாஷ்யத்தில் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ரீபாஷ்யத்தில் சாதாரணமாக இருக்காது. இதுக்கு மேலெல்லாம் கேள்வி போட்டு தாளிப்பார். சித்தாந்தியும் பேசுவார், பூர்வபக்ஷியும் பேசுவார். ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ரீபாஷ்யத்தில் இந்த விசாரம். இதில்
தீபத்தில் கம்மியாக காண்பித்திருக்கிறார். சாரத்தில் வேறு விதமாக காண்பிக்கிறார். சாரத்தில் கர்த்திருவ விசாரங்கள்லாம் பண்ணப்படுறது சாரத்தில். சரி, இதோட இந்த கிளாஸ் இருக்கட்டும். நாளைக்கு ஸ்ரீபாஷ்யம் உண்டு. நாளைக்கு இந்த சமயத்தில் வேதாந்த தீபம் கிடையாது. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை 2 நாளும் அடியன் வந்து திருப்பதிக்கு போகிறேன். சனிக்கிழமை மத்தியானம் 3:30 மணி ட்ரெயின் எனக்கு. கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.